எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போர்டு என்ட்ரன்ஸ்ல பார்த்துருப்பீங்க எந்த ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு. இது வந்து சத்தியமங்கலம் காடுங்க. இது பண்ணாரிலேருந்து திம்பம், சத்தியமங்கலம், சாமராஜ நகரா போகிற ரூட்டுங்க. இது வீரப்பன் அவர்கள் காடு. இது ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக சொல்கிறேன், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற நண்பர்களும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க என்னோடய சேனலில். மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இது ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாங்க. இது சத்தியமங்கலம். சிஹெச் நகரம் 64 கிலோமீட்டர். இப்போ நம்மளோட வீடியோ வந்து சத்தியமங்கலம் ஃபுல்லாக திம்பம், சாமராஜ நகர ஃபாரஸ்ட் வரைக்கும் வீடியோ இருக்கும்போது இது ஒரு 2 பார்ட்டாக போடுறோங்க. 2 பார்ட்ஸு. ஏன்னா வந்து வீடியோ லென்த் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் வீடியோங்க. இது ஈவினிங் டைம். இது இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 5:20 ஆகுதுங்க. ஈவினிங் டைமு. நம்மளோட லக்கு எந்த அனிமல் சைட் ஆகுதுன்னு பார்ப்போம். இது ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுங்க, அடர்த்தியான காடு. இது வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க. மேலே இருந்து வியூ நிறையா பார்க்கலாம், காடோட வியூ. அதுவும் காமிக்கிறேன் நான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு ஈவினிங் டைம் வரேன்னாக்கா ஈவினிங் டைமில் தான் அனிமல்ஸ் வெளியே வரும் பொதுவாக. டூ வீலர் வந்து 6 o'clock லாஸ்ட்டுங்க சத்தியமங்கலம் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு. 4 வீலர் எல்லாம் வந்து 9 o'clock லாஸ்ட்டு. அதுக்கு மேலே அலோடு இல்லை. இது வந்து ரீசெண்டாக தான் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. 24/7 போயிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. இது அனிமல்ஸ்க்காக ரொம்ப நல்லது. இது ஏன்னா வண்டிங்க அதிகமாக போயிட்டு வந்தால் பொல்யூஷன், ஃபாரஸ்ட் உள்ள பொல்யூஷன் அதிகமாகிடுதுங்க. அட்லீஸ்ட் நைட் டைமில் வந்து கொஞ்சம் பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கும்ன்ட்டு தான் அனிமல்ஸ்க்காக அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அனிமல்ஸ் நைட் டைம்ஸில் கிராஸ் ஆகும் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து ஆக்சிடெண்ட்ஸ் கூட ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கன்சர்ன் இது பண்ணி டிசைட் பண்ணி இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க.
பார்த்தாலே தெரியும் நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ், ஒவ்வொரு 50 மீட்டருக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கு. எல்லாம் ஃபுல் சத்தியமங்கலம் காடு தாங்க. செகண்ட் ஏர்பின் பெண்ட் வியூ பாருங்க. ஸோ கீழே ரோடு தெரியுதுங்களா? நம்ம வந்த ரோடு இதுதான். Bangalore 234 kilometers. காலையில் சாயந்தரம் கொஞ்சம் ஹெவி டிராஃபிக்ஸ் இருக்கும். ஏன்னா காலையில் ஓப்பன் பண்ண உடனே எல்லாம் கேட்டுக்கிட்ட வெயிட் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் ஒரே வாட்டி வந்துடுவாங்க. ஈவினிங் க்ளோசிங் டைம்ன்றதுனால சீக்கிரமாக வந்துடுவாங்க. யானைங்க இதுக்கு மேலெல்லாம் வராங்க. ஃபுல்லு யானை நைட் டைம்ஸ்லாம் இதுக்கு மேலெல்லாம் வரும். யானை ஃபுல் வாக்கிங் வரும். ஃபர்ஸ்ட் கியர் ஒன்லி. ஹெவி வெஹிக்கல்ஸு வெறும் ஃபர்ஸ்ட் கியரில் தான் மூவ் ஆகும். போக போக பெரிய ஸ்டீப்பான ரோட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதில் எல்லாம் லாரி ஏறவே ஏறாது. சில டைம் லாரியை பின்னாடி வந்துடுறாங்க அது வெயிட்டுக்கு. அந்த மாதிரி ஸ்டீப்பாக இருக்கும். அதான் இது ஒரு டேஞ்சரஸான ரோடுங்க. தமிழ்நாட்டில் இது ஒரு இன்னொரு டேஞ்சரஸான ரோடு. பாருங்க எப்படி இருக்கு காடு. 27ல 4th பெண்ட் இது. ஏறுற வண்டிங்களுக்கு வழி கொடுக்கணும் அப்படின்றதுனால லாரி ட்ரக்கு வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா ஹெவி வெஹிக்கல்ஸு நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க. கோ கிரீன் நோ பிளாஸ்டிக்ஸ். இந்த கவுஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப டெட்லியான கவுஸுங்க. ஜிம்பம் காட் அப்படின்றாங்க. ஸோ அதுதான் ஜிம்பம் காட். இது பாருங்க லாரி அப்படியே மெதுவாக போய் பாருங்க.
பாருங்கள், சூப்பராக இருக்குது. வா, கீழே பாருங்கள் வியூ, ஃபாரஸ்ட்டு. அது பவானி சாகர் டேமுங்க, தூரத்தில் தண்ணி தெரியுது. அப்பா சுவாமி, எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. இங்கே டெய்லி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுங்க, லாரி இது. பாருங்கள் வியூ பாருங்கள், உங்களுக்காக ஸ்பெஷல் வியூ. லாரிஸ் எப்பவுமே வந்து வேறு லைனில் தான் டேர்ன் எடுப்பாங்க, ஏன்னா பெரிய பாடி இல்லைங்களா, ஸோ அதனால் வேறு லைனில் வந்து தான் வந்து டேர்ன் எடுப்பாங்க. ஏறுறவங்க வந்து அகெயின் லைன் சேஞ்ச் பண்ணி ஏறணும். லெவன்த் பெண்ட். ஆசனூர் 13 கிலோமீட்டர். இதில் கொல்லேகால ஃபாரஸ்ட் கூட இருக்குங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது ஃபாரஸ்ட்டு. அது ரொம்ப பெரிய ஃபாரஸ்ட், அது ஒரு நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். புது ரோடு போட்டுருக்காங்க, நல்லா க்ளீனாக இருக்குது. ப்ளஸ் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, வைடனிங் பண்ணியிருக்காங்க, சைடில் கான்க்ரீட் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஃபாரஸ்ட் உள்ள வண்டியாக போகிறது ஒரு த்ரில்லிங்கு. நான் எப்போவுமே சோலோவை தான் இந்த மாதிரி ரைடு அட்வென்ச்சர்ஸ் பண்ணுவேன் நான். அந்த சில்னஸ் மழை பெஞ்சதுனால அந்த குளிர் தெரியுது. இது மெயின் பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகா, தமிழ்நாடு. இது மெயின் வந்து இந்த கூட்ஸ்க்காக தான் மெயின் இந்த பாதையை யூஸ் பண்ணுறாங்க, இந்த ரோடு.
நிறைய பேர் இந்த ரோடு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கனாக்கா இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ்னா இந்த ரோட்டில் டோல் இல்லை. ஸோ டோல்கேட் இல்லை. ஸோ அதனால் நிறைய பேர் இந்த ரோடு யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ ப்ராடான ரோட்ஸு, நல்ல அகலமான ரோடு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ஸு. கர்நாடகாலே ஆகட்டும், தமிழ்நாட்டிலே ஆகட்டும். ஈரோடு, மைசூர். சாமி எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு பாருங்க, சான்ஸ் இல்லைங்க. இதுதான் ரொம்ப டேஞ்சரான, பாருங்க எப்படி ஸ்டீப்பாக இருக்கு. வியூ பாருங்க எப்படி இருக்கு, ரொம்ப டெரராக இருக்கு வியூ. சான்ஸ் இல்லைங்க. சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல வியூஸ் நிறைய இருக்கு. நிறைய ட்ரக்ஸ் தாங்க, நீங்களே பார்த்துருக்கலாம் வீடியோவில். வெறும் ட்ரக்ஸ் தான் அதிகமாக இருக்கிறது. ஒரு 100 வண்டி வருதுனாக்கா அதில் 10 வந்து பஸ்ஸு, மற்றது எல்லாம் வந்து ட்ரக்கு தாங்க, ஹெவி வெஹிக்கிள்ஸு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ஸ்டீப்பாக இருக்கு ரோடெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ மூலிமா புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை. திம்பம் 4 கிலோமீட்டர் இருக்குது. ஃபோர்த்து பெண்ட், இன்னொரு 3 பெண்டு இருக்கு. நெக்ஸ்ட் டைம் இறங்கும் போது ஒரு vlog பண்ணுறேன். ஏறும் போது vlog ஒன்று, இறங்கும் போது இன்னும் நல்லா இருக்கும். வியூஸ் எல்லாம் பார்க்க அமேசிங்காக இருக்கும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ஜாய்மெண்ட்டு, அது தனிமையில் போகிறது. வா சூப்பர். நான் இந்த மாதிரி எல்லாம் நிறைய சோலோ ரைடு போயிருக்காங்க காலேஜ் டைம்ஸ்லலாம். காலேஜ் டைம்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கேன். அப்போ என்கிட்ட 2 வீலர் இல்லை. நான் காலேஜ் படிக்கும்போது, நான் வேலைக்கு சேர்ந்த பின்னாடி தான் வந்து 2 வீலர் எங்கள் டேடி வாங்கி கொடுத்தாரு. ஸோ அது லோனில் தான் வாங்கி கொடுத்தாரு. ஸோ நான் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிட்டு போயிட்டு இருந்தேன். பல கன்னியாகுமரி எல்லாம் போய் வந்திருக்காங்க. அப்போல்லாம் வந்து சேலம், சென்னை இந்த மாதிரி ஹைவேஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, 6 லேன் ஹைவேஸ். அப்போல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இல்லை. வர்றோம் சிங்கிள் ரோடு தான். இது மாதிரி சிங்கிள் ரோடு கன்னியாகுமரி வரைக்கும்.
அப்போல்லாம் நைட் டிரைவ் எல்லாம் போயிட்டு வந்திருக்கு. பாருங்க ட்ரக்குங்க பாருங்க இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. எம்டி ட்ரக்குங்க. சேஃப்டி வால் இல்லை. பாருங்க மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. பாருங்க மிஸ்ட்டு செமையாக இருக்குது. டுவெண்ட்டி செவன்த் பெண்டு, ஃபைனல் பெண்டு கிராஸ் பண்ணி வந்தாச்சு. கிளைமேட் மட்டும் சூப்பராக இருக்குங்க. நல்லா கூலிங்காக இருக்குது. பாருங்கள் மிஸ்ட்டு பாருங்கள். சத்தியமங்கலம் மிஸ்ட்டு. இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குங்க, அது காமிக்கிறோம் பாருங்க. வா மிஸ்ட்டு பாருங்க. வா வா சூப்பருங்க மிஸ்ட்டு. சத்தியமங்கலம் மிஸ்ட்டு. அது ஈவினிங் டைமு. மிஸ்ட்டுக்குள்ளே பூந்து வந்துட்டோம். இன்னும் மிஸ்ட்டுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். தெரியுதுங்களா? மிஸ்ட்டு பாருங்க. இப்போ நல்லா க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. இது ஒரு வியூ பாயிண்ட்டு. நல்லா மிஸ்ட் இருக்கிறதுனால வியூ தெரியல. இதாங்க திம்பம் இருக்கிறதுல. இதான் வந்து பீக் திம்பம் இருக்கிறதுல பீக் இதுதாங்க. எவ்வளோ 1105 மீட்டர். ஸோ இப்போ நம்ம பீக்கு டச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே இறங்குறோம். இப்போ மேலே ஏறிட்டு இருந்தோம், இப்போ கீழே இறங்குறோம். இந்த சத்தியமங்கலம் மட்டும்தாங்க இது பார்டர் கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டுக்கு. இருக்குங்க கூலிங். பயங்கர குளிருங்க. நிறைய மூங்கில் மரம் தாங்க இருக்கு இங்க சத்தியமங்கலத்தில்.
யானைக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மூங்கில். இதெல்லாம் மழை பெஞ்சு விட்டு இருக்கு, ஃபுல்லு ஈரமாக இருக்கு. கொல்லைகளை இப்படிந்து கனெக்ட் ஆகுங்க, அது காமிக்கிற ரூட்டு. அது ரொம்ப இருக்கிறதுல நேரான ரோடுங்க. அது இந்த மாதிரி அகலமான ரோடே இல்லை. வரும் இது இந்த இந்த டிவைடர் போட்டுருக்காங்க இல்லையா, ஒயிட் கலரு, இது மட்டும்தான் அங்கே ரோடு. அங்கே கம்ப்ளீட் நேரோ ரோடு. பஸ் சர்வீஸும் இருக்குது அங்கே. தமிழ்நாடு பஸ் சர்வீஸ் இருக்குது, கவர்மெண்ட் பஸ் சர்வீஸ் இருக்குது, ப்ரைவேட் பஸ் சர்வீஸு கூட இருக்குங்க. கொல்லேகாலம் டு சத்தியமங்கலம், ஈரோடு. சபரிமலையிலேருந்து அதிகமாக இந்த ரூட்டு தாங்க வருது. சபரிமலை கர்நாடகா ஆந்திராலேருந்து வரவங்க சபரிமலைக்கு இந்த ரூட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கிட்ட சபரிமலைக்கு போகிறதுக்கு. ரோடெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. யானை சாணி பாருங்க. நைட் டைம்ஸில் அலோடு இல்லை, ஆஃப்டர் 9. இதோட காலையில் 6க்கு தான் வந்து அலோடு. ஃபுல்லு பயங்கர சேருங்க, மழை பயங்கரமாக பேஞ்சிருக்கு.